ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் வந்துட்டு நம்ம நிவினோட அம்மா எக்கச்சக்க பிட்டு போட்டு பார்த்துச்சிங்க. அதாவது எப்படியாவது ஒதுங்கிடுறா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம அமௌண்ட் வேணால் கொடுத்துர்லாம்டா, நீ சந்தோஷமாக சேர்ந்து வாழ்ந்தா கூட பரவாயில்ல, வாழல அப்படின்னு சொன்னோடனே நம்ம யமுனாவோட முகம் போன போக்க பார்க்கணுமே, இதை ஏன் 2 நாளாக க்ளோஸ்அப்பில் வச்சு எடுக்கிறீங்க, ரொம்ப கடுப்பாகுதுடா, பார்க்க முடியலடா, மாற்றுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம அவங்க அம்மா சொன்னதுக்கு நம்ம நிவின் ரிப்ளை சொல்கிறாரு. என்ன சொல்லுவார்னு எல்லாரும் எதிர்பார்த்தா தருணம் கடைசியில் சொல்கிறாருங்க. அதாவது எனக்கு யமுனாவை பிடிக்காது தான், நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழலை தான், ஊருக்கு பேருக்கும் தான் இருக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் ஃபியூச்சரில் இது மாறலாம் இல்லைன்னு படக்குன்னு ஒரு கல்லை தூக்கி போட்டார் அவங்க அம்மா தலையில். அப்படியே நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்க அம்மாவோட ரியாக்ஷன். அது மட்டும் இல்லை, எப்படியாவது யமுனாவை பிரிச்சிடலாம்னு நினச்சாங்க. அது நடக்கவே நடக்காது. யமுனா தப்பானவ தான், ஆனால் என்றைக்குமே என் சொத்துக்கு ஆசைப்பட்டவல்ல, எனக்கு அதாவது என் மேலே விருப்பப்பட்டவ, என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு, என்ன அடையணும்னு ஆசைப்பட்டா, வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே என்னை இதுவரையும் அவள் டிஸ்டர்ப்லாம் பண்ணதில்லை அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாத்துறாராமா. தம்பி நல்ல சான்ஸு, தப்பிச்சு ஓடிடு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இங்கே எல்லாரோட ரியாக்ஷனும். உங்கள் அம்மாட்ட உண்மையை சொல்லிட்டு சரண்டர் ஆகிட்டு பேசாமல் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடலாமா? இந்த ஹாப்பினஸ்லேயே நம்ம யமுனா ஒரு பக்கம் இருக்காங்க. ஆஹா, நம்ம புருஷன் நம்மளை பெருமையாக பேசுகிறாரு, பார்த்தது எருமை வேலை, இதில் என்ன பெருமை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் உங்கள் வீட்டை நினச்சி தான் கவலை. கடைசியில் இங்கே வீட்டுக்கு வந்து நின்னா, அம்மா நான் ஹாப்பியாக இருக்கேம்மா, எனக்கு இந்த மாதிரி நிவினோட அம்மா இப்படி பண்ண ஆரம்பிச்சாங்க, அப்படி பண்ண ஆரம்பிச்சாங்க, நான் ஒன்றும் கொண்டு வரலன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி குத்தி காமிக்கிறாங்களாம்மா. அதுக்கப்புறம் கடைசியில் எனக்கு அந்த வீட்டை விற்று கொடு, என் பங்கு கொடு, நான் கொண்டு போய் நிவினுக்கு ஏதாவது கொடுப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கொடுத்தா மட்டும் அந்த காசை வாங்கிக்குவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பெத்த அம்மாவோட காசையே வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஜென்டில்மேன் பா அவரு. நீ ஏன்ப்பா இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி. இந்த காலத்தில் என்ன சேர்த்து வச்சிருக்கேன்னு கேட்காம எனக்கு எதுவுமே வேணான்னு நினைக்கிறாருல, அந்த மனுஷனுக்கு ஒரு சல்யூட்டு தான் அடிக்கணும். இந்த மாதிரி புள்ளலாம் ரியலில் கிடைக்க மாட்டேங்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதை வந்து பேசிகிட்டு இருக்க நம்ம காவேரி வராங்க. என்னாச்சுமா, ஏமா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, நம்ம காவேரி சொல்கிறாங்க விஜய் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்குன்னு சொன்னோன்னே அவங்க அப்படியே தள்ளி விட பார்க்குறாங்களாம் கங்கா.